வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுதுறை ADT 53 சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நல் ரகத்தோட ஃபுல் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒண்ணு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வர்றதே உங்களுக்கு தெளிவா புரியும். நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனா லைக் போட மாட்டீங்க. முடிச்ச அளவுக்கு லைக் போடுங்க. அப்பதான் நம்மளுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுல 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இயந்திர நடவுல பாத்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து ஒரு 115 நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும். இந்த பருவங்கள்ல மட்டும் ஒரு 5 to 10 நாள் எக்ஸஸா போகும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாள் ரொம்பவே பச்சையா இருக்கும், கொஞ்சம் மோட்டாவா இருக்கும். நீங்க மிஷின்ல நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அதனால பாத்தீங்கன்னா நாட்கள் ஒரு 5 நாள் 10 நாள் எக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நேரடி நெல் விதைப்புல உங்களுக்கு ஒரு 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். இயந்திர நடவுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க இயந்திர நடவு செஞ்சலாம். நேரடி நெல் விதைப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நடுத்தர மோட்டார் ஆகும்ன்றதால 15 கிலோ இருந்தாவே போதுமானது. இதுவே நீங்க கைகளாத விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கிலோ இருந்தாவே நீங்க போதுமானது நீங்க கைகள்ல விதைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம மிகவும் சன்ன ரகமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி விதைப்புல ட்ரம் சீடர் முறையில விதைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கிலோல இருந்து ஒரு 12 கிலோ தேவைப்படும். இது வந்து நடுத்தர மோட்டார் ஆகும்ன்றதால ஒரு 5 கிலோ எக்ஸ்ட்ரா தான் ஆகும். நாத்து விட்டு எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 நாள்ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நடவு ரொம்பவே நல்லது. அப்பதான் கிளைப்பு திறனும் பாத்தீங்கன்னா தூர்க்கட்டும் திறனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கும். மிஷின் நடவுல அதே போல 18 நாள்ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. நேரடி நெல் விதைப்புல நீங்க நெல் ஊற வைத்த 24 மணி நேரத்திற்கு கழித்து கண்டிப்பா விதைச்சிடணும். சோ ஊற வைக்காம விதைக்க கூடாது. சோ ஊற வச்சு முளைப்பு அந்த பாத்துக்கு விதைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் நினைப்பாங்க. சோ அந்த மாதிரிலாம் விதைக்காதீங்க. ஊற வச்சு ஒரு 24 மணி நேரத்துல விதைச்சது ரொம்பவே நல்லது. இந்த நெல் ரகத்தை எந்தெந்த பட்டங்கள்ல பயிர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நவரை பட்டம் அதாவது டிசம்பர் ஜனவரி மாதமும், குறுவை பட்டம் ஜூன் ஜூலை மாதமும், சொர்ணவாரி ஏப்ரல் மே மாதங்களும் இந்த 3 பட்டங்களிலும் இந்த நல் ரகத்தை நீங்க பயிர் பண்ணலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம சிறப்பான மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகத்துல இந்த ADT 53 சொல்லக்கூடிய ஒரு நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகங்க. சோ விதை நெல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருகாமல் இருக்க உரங்கடைகளிலும் கிடைக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விதை பண்ணைகளிலும் இந்த நல் ரகம்ன்றது சிறப்பான கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உர அழுகல், தண்டு துளைப்பான், வைரஸ் நோய் தாக்கம், புகையான் தாக்கம், இலை மடிவு நோய், கதிர் தண்டு வெடிப்பு, இலைப்பேன் தாக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கிற நெல்வயல பார்த்தீங்கன்னா அதிகமா வரும். ஸோ இதுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இந்த நெல்வயலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாக்கம் கம்மியா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த நல் ரகத்தை நீங்க குறுவை, சொர்ணவாரி, நவரை பட்டத்திற்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பருவங்கள்ல இந்த நல் ரகத்தை நீங்க பயிர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மகசூலும் குடிக்கும். நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு திறன் வாய்ந்த ஒரு நல் ரகமும் கூட. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மறக்காம நீங்க நவரை, குறுவை பட்டத்திற்கு, சொர்ணவாரி பட்டத்திற்கு நெல் விவசாயம் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்க. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டையில இருந்து அதிகபட்சமா நீங்க 50 மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு டன் நெல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 டன் நெல் எடுக்கலாங்க. ஸோ ஒரு கிலோ நெல்லின் விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 ரூபாயில இருந்து அதிகபட்சமா நீங்க 28 ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரேட் வைஸும் பாத்தீங்கன்னா இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே விவசாயிகளுக்கு கை கொடுக்கும். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லும் பாத்தீங்கன்னா 45 மூட்டை விலையும் கூடியது ஒரு ரகமாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம விலை பட்டியல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 ரூபாயில இருந்து ஒரு 28 ரூபாய் வரைக்கும் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மகசூலும் நல்லா கிடைக்கும், லாபமும் நல்லா கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இந்த நல் ரகத்துக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். அந்த அளவுக்கு தரமான ஒரு நல் ரகம் தாங்க. நெல் பயிரின் தன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெல் கதிரில் 250 முதல் 300 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படுங்க. நெல் கதிர் பார்த்தீங்கன்னா இந்த பயிர்ல கொஞ்சம் நீண்டவே இருக்கும். எவ்வளவு உயரம் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க. காற்று மற்றும் மழை காலங்களுக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சாயாதுன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சாயமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாயாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர குட்டை ரகமாத்தாங்க பார்க்கப்படுது. வர்த்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைந்தபட்சமா உங்களுக்கு 1400 ரூபாயில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் விற்கும். 2000 ரூபாய்க்கு மேல விற்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு கிலோ நெல்லின் விலை 18 ரூபாயில இருந்து ஒரு 28 ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம்.
தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை விற்பனை கூடத்துல இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா விரும்பி வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஏடிடி 43 நல் ரகத்தை விட 20% கூடுதல் மகசூல் தரக்கூடிய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிடி 53 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இந்த ஏடிடி 43 சொல்லக்கூடியது ஏடிடி 53 இனக்கலப்பு தாங்க. ஸோ இந்த ஏடிடி 43 நல் ரகத்தை இனக்கலப்பு செஞ்சுதான் இந்த ஏடிடி 53 சொல்லக்கூடிய நல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ JGL 384 இந்த நல் ரகமும் இதை கூட இணைச்சுதாங்க இந்த ஏடிடி 53 சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நடுத்தர குட்ட வளர்ச்சியாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. இந்த நல் ரகத்தின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இதுவே இந்த நல் ரகத்துக்கு அரிசி ஆகும்போது எவ்வளோ உங்களுக்கு அரிசிகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு அரிசி கிடைக்கும். இந்த நல் ரகத்தை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உர செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாக தான் ஆகும். ஸோ அதற்கு என்னென்ன உரங்களை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸ் இல்லை டிஏபி கொடுக்கலாம். 15ஆம் நாள் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியோ மைக்ரோ நியூட்ரண்ட் யூமிக் ஆசிட் கொடுக்கலாம். ஸோ 65 to 80ஆம் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஸ் கொடுக்கலாம். ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அடி உரத்துலையும் இல்லை 15ஆம் நாள் உரத்துலையும் இந்த ஃபேக்டம்பாஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் உரத்தை கலப்பாங்க. ஸோ நிறைய விவசாயிகள் அடி உரமாக காம்ப்ளெக்ஸ் பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் நாள் போடக்கூடிய உரத்தில் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கலக்க வேண்டாம். ஸோ அதற்கு வேற ஏதாச்சும் இந்த சாரல்னு சொல்லக்கூடியதும் இல்லை டாடா கம்பெனியோட இந்த கிரீன் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 25 கிலோ வரும். ஸோ இதுவே நீங்கள் சாரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோ 40 கிலோ வரும். ஸோ அந்த மாதிரியான பேக்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு நல்ல மகசூல் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு உரங்களை பற்றி டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உரம்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். எத்தனை விவசாயிகள் பார்த்தீங்கன்னா உரம்னு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ லைக் பண்ணுங்க. நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டேறீங்க. லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். அதனால மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சரி, இந்த நெல்வாயில இருந்தாலும் சரி, வேற ஏதாச்சும் நெல்வாயில பத்தியோ வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தியோ உங்களுக்கு வீடியோ தேவைன்னா கூட கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை பத்தி வீடியோ போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டாடா.